ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி, தமிழ், பாரதி அவங்க 3 பேரும் சேர்ந்த அந்த அன்பு இருக்கே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தமிழ் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம டீச்சர் எல்லாரும். அப்போன்னு பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆதி வந்துடுறாங்க. ஆதி வந்தோடனே ஆதியை பார்த்த வேகத்துக்கு ஓடி வந்து போய் கட்டி பிடிச்சி, ஃப்ரெண்டு நான் எந்த தப்பும் சொல்லலை, என்னை வந்து பயமாக இருக்குது அப்படின்னு. சரி சரி அழாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப டீச்சர் சொல்கிறாங்க, தமிழ் எப்போவுமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ரம்யாவும் தமிழும். பட் இருந்தும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னோடனே, என்ன சார் உங்கள் பொண்ணு இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி பாருங்கள் கையில் பட்டது காயம் வந்து கண்ணுலையோ வேறு எங்கேயாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா, குழந்தை பாவம் இல்லையா அப்படின்னோடனே, தப்பு தான் ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வந்து நான் வந்து தமிழ் சார்பாக மன்னிப்பு கேட்டுறேன். இதை பிரச்சனையை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேணாம். ஏதோ சின்ன பசங்க அவங்களுக்கு ஏதோ தெரியாமல் விளையாட்டு போக்கில் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவளை வந்து நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். இனிமேல் இது மாதிரி நடக்காத லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. ஆதி வந்து பாரு தமிழ், நீ செஞ்சது வந்து தப்பு, அதனால் மரியாதையாக மன்னிப்பு கேளு, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியவே முடியாது ஃப்ரெண்டு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கு மன்னிப்பு கேளுங்கிறீங்க, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். இங்கே பாரு தமிழ், நீ வந்து செஞ்சனால அவளுக்கு அடிபட்டுருக்குல்ல, பாவம் இல்லை அந்த பொண்ணு, இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லு, சாரி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. சாரிலாம் சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், போங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பித்தோன்னே கரெக்டாக பாரதியை பார்த்தோன்னா ஓடி வந்துடுறாங்க. ஓடி போய் வந்து பாரதி கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவ, என் ஃப்ரெண்டு வந்து பாருமா எனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் என்னை வந்து செஞ்சது தப்புன்னு என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம சாரி சொல்லியே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாருமா, இல்லைனா என்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னான்னு. சரி அழாதம்மா, நீலாம் யார்கிட்டையும் மன்னிப்புலாம் கேட்க வேணான்னு பாரதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்தோன்னா வந்து பதட்டத்தில் வந்து ஆதி வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கோச்சிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. பாரதி வந்து செம கோவத்தில் இருக்காங்க. என்ன இது, ஆதி நம்ம மேலே உள்ள கோவத்தை வந்து தமிழ்கிட்ட காமிச்சிட்டாரு, நான் கனவுல கூட நினைக்காமல இப்படி இல்லாமல் பண்ணுவார், ச்சா அவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்ட்டு பாரதி வந்து செம கோவத்தில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே சமாதானப்படுத்தி படுத்து தூங்க வச்சுருக்காங்க தமிழை. ஆனால் தமிழ் வந்து கேட்க முடியாமல் மனசு தாங்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க. எந்திரிச்சு அழாத அதான் நான் தான் சாரி கேட்க வேணான்னு சொல்லிட்டேன்ல, இல்லைம்மா என் ஃப்ரெண்டு என்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதை வந்து என்னால் தாங்கவே முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்னோடனே, சரி அழாதம்மா இப்போதைக்கு ஒரு தூங்கு, எதுவாக இருந்தாலும் நமக்கு உன் ஃப்ரெண்டு இதை பற்றி தான் முன்னாடியே நான் சொன்னல, நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட. ஆதியை சும்மாவே விடக்கூடாது, அவரை வந்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாகணும், இல்லைன்னா தமிழ் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு ஆதி வந்து உடனே தமிழ் தான் பேசுகிறாளாக்கும் அப்படின்னு நினச்சி ஹலோ அப்படின்னோடனே, நான் வந்து பாரதி பேசுகிறேன், சொல்லுங்கள் பாரதி அப்படின்னு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் தமிழ் பாவம் இல்லையா, ராத்திரி ஃபுல்லாக வந்து அழுதுகிட்டே இருக்கா, இப்போ ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவளை என்னால் சமாதானப்படுத்தவே முடியல, நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்களா, ஏன் அப்படிலாம் சொன்னீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் பாரதி, தமிழுக்கு வந்து முதல்ல அவள் செஞ்சது தப்புங்கிறத புரிய வைக்கணும், அதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நம்ம பேசக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோன்னா அவளுக்கு நாளை பின்ன வந்து அவள் வளர்கிறப்ப எது சரி எது தப்புன்னே தெரியாது. கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்கணும், அதை தான் நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாரத்தை அவள்கிட்ட பேசினீங்கன்னா அவள் சமாதானம் ஆகி நிம்மதியாக தூங்குவா அப்படின்னு. ஒரு நாள் பொழுதும் நான் பேசவே மாட்டேன், அவள் வந்து தமிழ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் பேசுவேன், இதில் நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதி ஃபோனை வச்சிடுறாங்க. சே, இந்த மனுஷங்க நீ இப்படி தான் நடந்துப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்து நான் ஃபோன் பண்ண பார்த்தியா, என் புத்தியை தான் அடிச்சுக்கணும். ஆதி வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு, ஏன் இப்படின்னு பாரதி ஃபீல் பண்ணி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சமாதானப்படுத்தி லதாவும் ஸ்கூலில் வந்து ஸ்கூட்டியில் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா கரெக்டாக வந்து பாரதி வந்து நீ யார்கிட்டையும் மன்னிப்புலாம் கேட்க வேணாம், இங்கே பாரு உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் நம்புகிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த பொண்ணோட அப்பாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே கையில் அந்த பொண்ணு ரம்யா வந்து கையில் கட்டு போட்டிருந்ததை பார்த்தோன்னே தமிழ் வந்து அச்சோ ஃப்ரெண்டு சொன்னது சரிதான் போல், அந்த நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப கையில் பெரிய கட்டெல்லாம் போட்டிருக்கா, அப்போ வந்து நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து கட்டி பிடிச்சி, ரம்யா சாரி ரம்யா, இனிமேல் வந்து நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாரி கேட்குறாங்க. கேட்ட அடுத்த செகண்ட் வந்து ரம்யாவும் பரவாயில்ல நானும் உன்னை திட்டிருக்கக்கூடாதுல, இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், 2 பேரும் தோளில் கை போட்டுக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த பேரண்ட்டோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா அப்பா பாரதி கிட்ட, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சின்ன பிள்ளைங்க சண்டையில் வந்து
அப்படியே விட்டுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லை, பாரதி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார். அது அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் தமிழ் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு கண்டிச்சார். அந்த ஒரு நல்ல குணத்துக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த பிரச்சனையை விட்டுட்டேன், சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியா, ஆதி செஞ்சது எல்லாமே சரிதான், அதை முதல்ல நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அவர் வந்து தமிழுக்கு நல்ல அப்பாவாக கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்காரு, மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கிறாரு. அதை தான் நான் கூட ஆதியை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ இன்றைக்கி தான் ஆதியை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, வா நம்ம ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆஃபீஸில் வந்து ஆதி வந்து செம மாதம் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து பாரதியும் என்ட்ரி ஆகுறாங்க. என்ன ஆள் ரொம்ப நல்லா அழகாக பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி சரி, எல்லோரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் நல்ல நேர்மையாக பார்த்து இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, இந்த கம்பெனி முன்னேற்றத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லிடுறாங்க சீட்டில். ஒவ்வொருத்தர்கிட்டையா இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து லதா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம், ஆதி இன்னும் பேச வரலையே, என்ன பண்ண போகிறா அடுத்தது அப்படின்னா. அடுத்தது என்ன, தமிழ் வந்து ஏற்றுக்கிட்டா போல் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மனசில் நினச்சிருக்கியா அதையே சொல்லு, நானும் பதில் சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா பாரதி, அதை நீ எப்போ சொல்ல வேண்டியதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் சொல்ல மாட்டேன், எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உன் டேபிளுக்கு தான் வர்றாப்புல பாருன்னு அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைதா, நீங்கள் ஒன்றும் லேட்டாக வந்தேன்னு பதட்டப்படாதீங்க, நான் கேஷுவலாக தான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் என் மேலே ஒன்றும் கோபம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அதுதான் சரி சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன, தமிழ் தான் ஏற்றுக்கிட்டால அப்படின்னு சொல்ல வராப்புல ஆதி. அதோட பாரதி பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.